வணக்கம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை, முக்கியமா அதிரடியான வெற்றிகள் இல்லனா எதிர்பாராத தோல்விகளை சந்திக்கும் போது நாம எப்படி நம்ம மனச கொஞ்சம் கூட ஆட்டம் காணாம சமநிலையில வச்சுக்கிறது, இத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இப்போ சமீபத்துல நடந்த தேர்தல் முடிவுகள் மாதிரி பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துற விஷயங்களை நம்ம கடந்து வரும்போது நம்ம மனசு அதீத சந்தோஷத்துக்கும் ஆழமான ஏமாற்றத்துக்கும் நடுவுல அப்படி இப்படி ஊசலாடுது இல்லையா? இந்த மாதிரியான ஒரு தீவிரமான உணர்ச்சி போராட்டங்களை நாம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல சந்திக்கிறோம். இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். வெற்றியோ இல்ல தோல்வியோ, இது ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. இது ரெண்டுமே நம்ம மன அமைதியை சோதிக்கிற ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் தாங்க. நீங்க ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, ரெண்டுமே நமக்குள்ள ஒரு பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பையும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளையும் மனசுக்குள்ள ஏற்படுத்தவே செய்யுது. இல்ல, வெற்றி தோல்வி இந்த ரெண்டும் நம்ம மனசுக்கு எப்படிப்பட்ட சவால்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது, வெளியில நடக்கிற விஷயங்களால நம்ம மனசு ஏன் இவ்ளோ சீக்கிரமா பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு வெற்றியாளரா இருந்தா இந்த சமூகம் அவங்க கிட்ட ரொம்பவே அதிக எதிர்பார்ப்ப வைக்கும். அதே ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அவங்க சந்திக்கிற ஏமாற்றமும் ரொம்ப பெருசு. ஆனா உண்மையிலே இது ரெண்டையுமே ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா சமமா பார்க்குற பழக்கம் ஒரு காலத்துல நம்ம கிட்ட நிறையவே இருந்துச்சு. ஆனா இப்போ அது ரொம்ப அரிதாகிடுச்சு. இது ரெண்டையுமே சமமா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மால மனமுடைந்து போகாம அடுத்த கட்டத்தை நோக்கி தைரியமா நகர முடியும். சரி, இப்போ நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பழங்கால நாகரிகங்கள் மனித மனதோட அந்த ஊசலாட்டத்தை எப்படி ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்காங்கன்னு பாப்போம். முதல்ல ஸ்டாயிசம், அதாவது இந்த வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்கள் மேல நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்கிற யதார்த்தத்தை ஏத்துக்கிறது. இயற்கை சீற்றங்களோ இல்ல திடீர்னு மாறுற அரசியல் சூழ்நிலைகளோ எதை நினைச்சோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. மாறாக நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்மளோட சொந்த எண்ணங்களையும் செயல்களையும் மட்டும் நாம சரியா நிர்வகிக்க பழகணும். இது எவ்வளோ பெரிய ஒரு தெளிவு பாத்தீங்களா? இந்த ஸ்டோயிசம் அப்படிங்கிறது வெறும் ஏட்டுச் சுரக்கா இல்லைங்க. இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம். நம்மால என்னென்ன விஷயங்களை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துறது, நிகழ்காலத்துல வாழுறது, நடக்கிறத நடக்கிறபடியே ஏத்துக்கிறது, அப்புறம் முக்கியமா நம்ம நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவ் எண்ணங்களா மாத்துறது. இந்த மாதிரியான கொள்கைகளை ஃபாலோ பண்ணாலே நம்ம மனசை யாராலும் அசைக்க முடியாத ஒரு கோட்டையா மாத்திட முடியும். இப்போ அப்படியே நம்ம பகவத்கீதைக்கு வருவோம். போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன ஒரு ஆழமான அறிவுரை இதுதான். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது எல்லாத்தையுமே சமமா பாருன்னு சொல்றாரு. ஆக மேல்நாட்டுல உருவான ஸ்டோயிசம் என்ன தீர்வை சொல்லுதோ அதே மனச்சமநிலைங்கிற மருந்தைத்தான் பழங்கால இந்திய இதிகாசமும் நமக்கு முன்வைக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த ரெண்டு மாபெரும் தத்துவங்களுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பதிலா ஒரு நடுநிலையான சமநிலையான மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் அந்த கோர் பாயிண்ட். இப்போ மூணாவது பகுதிக்கு போகலாம். இதுவரைக்கும் நாம தத்துவங்களை பத்தி பேசணும். ஆனா இந்த பழங்கால கருத்துக்களை நவீன அறிவியல் எப்படி அளவிடுது? அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ. எனக்கு பர்சனலா இந்த விளக்கம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத தத்துவங்களை நாம அன்றாடம் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு உளவியல் அறிவியலா இதை மாத்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா சுய விழிப்புணர்வு மற்றும் சுய கட்டுப்பாடு இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம உணர்ச்சிகளையும் மத்தவங்க கூட நமக்கு இருக்கிற உறவுகளையும் பேலன்ஸா வச்சுக்கிற ஒரு கலை தான் இந்த EQ. சரி, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். முதல்ல உங்களுக்குள்ள வர்ற கோவமோ ஏமாற்றமோ அதை நீங்களே உணர்வு பூர்வமா கவனிக்கணும். ஓகே, நாம இப்போ கோவமா இருக்கோன்னு உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துட்டாலே உடனே ரியாக்ட் பண்றத உங்களால கொஞ்சம் தள்ளி போட முடியும். ஒரு நெருக்கடியான நேரத்துல நீங்க சமநிலையா இருக்கணும்னா உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான டூல் இதுதான். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். உங்களுடைய புத்திசாலித்தனம், அதாவது IQ, ஒருவேளை உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கலாம். ஆனா வாழ்க்கையில வர தவிர்க்க முடியாத தோல்விகள்ல இருந்து உங்களை மீட்டு முழுமையான வெற்றியை தேடித்தர்றது உங்களுடைய EQ மட்டும்தான். ஆரம்பத்துல சந்திக்கிற சறுக்கல்களை எந்த விரக்தியும் இல்லாம கடந்து வர்றதுக்கு இந்த உணர்வுசார் கட்டுப்பாடு தாங்க ரொம்பவே முக்கியம். ஓகே, இப்போ 4வது பகுதி. இந்த உலகளாவிய தத்துவங்கள் நவீன அறிவியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம ஊரு ஸ்டைல்ல நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கவியரசு கண்ணதாசனோட வரிகளோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னு பார்ப்போம் வாங்க. வாழ்க்கையோட நிலையாமையை எப்படி எதிர்கொள்றதுன்னு கண்ணதாசன் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். ரொம்ப சாதாரணமான ஒரு வரவு செலவு கணக்கு ஊமைய வச்சு எவ்வளவு பெரிய தத்துவத்தை அவர் ரொம்ப சிம்பிளா நமக்கு கடத்திருக்காரு. பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யு கீதை சொல்ற அதே போதனையை தான் அவரும் சொல்றாரு. கடமையை செய்வோம், கவலையை மறப்போம். அதே மாதிரி
இன்பம் துன்பம் ரெண்டுமே யதார்த்தம்தான் உணர்த்தி எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி சினிமா பாட்டு வழியா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இவ்ளோ பெரிய கிஃப்ட் இது நமக்கு. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த மனசமநிலையில இருக்கிற உண்மையான பவர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ளோ பெரிய வெற்றியா இருந்தாலும் சரி, இல்ல அடிச்சு துவைக்கிற தோல்வியா இருந்தாலும் சரி, அதுல எல்லாம் நிலை கொலையாம தன்னோட மனச சமநிலையில வச்சுக்கிற ஒருத்தரால மட்டும்தான் தன்னோட விதியை தானே தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ்டான மனசு இருக்கிறதுங்கிறது எந்த சூழ்நிலையில உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் ஏற்றம் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால இப்போ இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். வெற்றியும் தோல்வியும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போற வெறும் தற்காலிக பயணிகள் மட்டும்தானா? நாளையிலிருந்து உங்க மனசை ஆளுமை செய்யறதுக்கும் உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் இன்னைக்கு நாம பார்த்த இந்த கருவிகளை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. உண்மையான வெற்றிங்கிறது நாம அடையிற ஒரு சமநிலையான மனசு மட்டும்தாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.